மேடையில் இருக்கிற விஜிபி குழுமம் தலைவர் சந்தோஷம் சார், நிர்வாக இயக்குனர் திரு ரவிதாஸ் சார், இயக்குனர் பிரேம் சார், செல்வன் சார், கியூரேட்டர் கண்ணன் சார், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணுறவங்க, மாணவ செல்வங்கள், அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய அன்பு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்னோட தலைமையில இது நடக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அது மட்டும் இல்ல, இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸை அழகா பிரீட் பண்ணி வளர்த்து எங்க இருந்து நம்ம அதை எடுத்தோமோ அதே கடல் தாய்க்கு நம்ம அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐம் ரியலி ஹானர்ட், ப்ரிவிலேஜ்ட். நான் ஒரு ஸ்கூல் பையனா சந்தோஷம் சாரெல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் கூட இந்த ஒரே மேடையில இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்கை மெயின்டைன் பண்றதே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மெரைன் கிங்டம் இவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு கைதட்டலோட அவங்களுக்கு ஒரு they deserve this applause. இன்னொரு சாருடைய கிரவுன்ல இன்னொரு ஜுவல் இது. பேக் இன் 2006 நான் உன்னாலே ஷூட்டிங்க்கு மெல்பர்ன், ஆஸ்திரேலியால மெல்பர்னுக்கு போயிருந்தேன். அப்ப 30 days அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லாம இருந்தது. அப்போ அங்க உள்ள ஒரு அக்வாரியம், ஒரு மெரைன் வேர்ல்ட போய் நான் பார்த்தேன். ரொம்ப வியந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணேன். காலைல 10 மணிக்கு போயிட்டு சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 4 o'clock 5 o'clock வரைக்கும் இருந்தேன். ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்ப நான் ஏங்க இருக்கேன், இந்த மாதிரி ஏன் சென்னையில ஒண்ணு வராதா, வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி இங்க எல்லா தரப்பினர்களும் வயதினர்களும் வந்து பார்க்குற அளவுக்கு உலக தரத்துல உண்மையிலே சார், நான் உண்மையிலே சொல்றேன், நான் ஜஸ்ட் முகஸ்துதி அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. நான் மெல்பர்ன்ல எந்த அளவுக்கு பார்த்தனோ அந்த அளவுக்கு உலக தரத்துல இருக்கிற இந்த மெரைன் கிங்டம் நீங்க பராமரிக்கிறதுக்கு, அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நேத்து என்வைரான்மெண்டல் டே, இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐம் சோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும் 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். ஸோ சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் ஸோ தட் நம்ம என்வைரன்மெண்ட்டை, நம்ம கடல் தாயை, நம்மளோட பீச்சஸை அழகா பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸை கடல் தாய்கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.